ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 50-50 ட்ரா வந்து 118. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 485. இப்போ இதில் நான் எடுத்த ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 518 நம்பர் எடுத்திருப்பேன். இதில் நான் எடுத்த நம்பர் வந்து 518. இதில் வந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, 5, 8. ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. எடுத்த மெத்தட் கரெக்டு தான், நம்பரும் கரெக்டு தான். 5, 8 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. பி போர்டில் 8, சி போர்டில் 5. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு இந்த 5 நம்பர் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜென்ரலாக 6 நம்பர் இருந்தால் அதுக்கடுத்து 5 பாஸ் ஆகணும், இல்லை 2, 6, 5 நம்பர் பாஸ் ஆகணும்னு சொல்லி. இப்போது நேற்றைய நம்பர் வந்து 726. 2, 6 நம்பர் இருக்கிறதுனால 5 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஆனால் இந்த நம்பர் வந்து இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து இந்த 9ன்ற நம்பர் லாஸ்ட்டில் சி போர்டில் முடிஞ்சிருந்தால் அது பக்கத்தில் இருக்கிற பி போர்டோட பெருக்கல் பண்ணி எழுதி, இப்போ இங்கே 9, 8, 72, 9, 3, 27. இப்போ 9, 2 எடுத்தால் 18, 1, 8 2 நம்பர் எடுத்தேன். 8 வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். ஆனால் இந்த நம்பர் வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நம்ம எடுத்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, 5, 8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு நம்பர் தான். இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி பாஸ் ஆன நம்பர் வந்து 2, 2, 7, 4, 8, 5. இதில் பி போர்டில் 8 நம்பர் இருக்கா. இதே மாதிரி இந்த நவம்பர் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 2 செட்டு ரிசல்ட்டு தான். இங்கே வந்து 1, 3, 3, 0, 8, 9. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 742. இங்கே 7, 7, 0, 7, 8, 2. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 165. பி போர்டில் 8 நம்பர் இருக்கும்போதே இப்போ இங்கே இருக்கிற முதல் 3 டிஜிட்டில் பாருங்கள், இங்கே நம்பர் டபுள்ஸில் இருக்கும். இங்கே 3, 3 இருக்கா. இந்த 2 நம்பரை வந்து பெருக்கல் பண்ணி எழுதுங்க. 8, 3, 24. 2, 4 அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டில் பி போர்டில் 8 இருக்கும்போது இப்போ இங்கே இருக்கிற முதல் 3 டிஜிட் நம்பரில் டபுள்ஸில் இருக்கிற நம்பர் வந்து 7. அப்போ 8, 7 பெருக்கல் பண்ணிங்கன்னா 56. 6, 5 இந்த 2 நம்பருமே அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த 2 செட்டு ரிசல்ட் கம்பேரிஷன் வச்சு தான் இப்போ இன்றைக்கான நம்பர் 2, 2, 7, 4, 8, 5. பி போர்டு நம்பர் 8. இன்றைக்கான ரிசல்ட்லேயும் முதல் 3 டிஜிட் நம்பரில் 2 நம்பர் டபுள்ஸில் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 2. 8, 2 பெருக்கல் பண்ணுறோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 16. 16னா 6 பி போர்டில் எடுத்திருப்பேன், 1 சி போர்டு. இப்போ ஏன்னா இங்கே 24னா 4 பெரிய நம்பர் பி போர்டில் இருக்கும். 56னா 6 பெரிய நம்பர் பி போர்டில் இருக்கும். இப்போ 16னா 6 வந்து பி போர்டில் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து 1 பார்த்தீங்கன்னா சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் பி போர்டில் 8 இருந்தது. இதே மாதிரி இந்த நவம்பர் மந்தில் இந்த 2 செட்டு ரிசல்ட்டு தான் பாஸ் ஆகிருக்கும். பி போர்டில் 8 இருக்கும்போதே இங்கே இருக்கிற முதல் 3 டிஜிட்டில் 2 நம்பர் வந்து டபுள்ஸில் இருக்கும். இங்கே 3, 3. இப்போது 3, 8 பெருக்கல் பண்ணால் 24னா அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் இருக்கலாம். அடுத்து இங்கே பி போர்டில் 8 இருக்கும்போதே முதல் 3 நம்பர் 7, 0. இதில் டபுள்ஸில் இருக்கிற நம்பர் 7. 8, 7, 56னா அதுக்கு அடுத்த நாள் 6, 5 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்லேயும் பி போர்டு நம்பர் 8 தான். முதல் 3 நம்பரில் டபுள்ஸில் இருக்கிற நம்பர் வந்து 2. 8, 2 பெருக்கல் பண்ணால் 16. 16னா 6 பி போர்டில் எடுத்திருப்பேன், 1 பார்த்தீங்கன்னா சி போர்டு. இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வருஷத்து 50-50 சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 2 நம்பர் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ போன வாரத்தை 50-50 நம்பர் வந்து 8, 2, 4, 8, 3, 8. இப்போ போன வார ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 4. இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன 50-50 ரிசல்ட் எல்லாமே இங்கே எழுதியிருப்பேன். 3வது டிஜிட்டில் 4 நம்பர் இருக்கணும். இப்போ இங்கே 4, 3, 4, 2, 2, 2. அதுக்கு அடுத்த வாரம் 50-50 நம்பர் 593. இப்போ இங்கே வந்து 3, 1, 4, 3, 7, 4. அதுக்கு அடுத்த வாரத்தை 50-50 நம்பர் 165. இப்போ போன வாரத்தில் இருந்த 50-50 நம்பர் வந்து 8, 2, 4, 8, 3, 8. 3வது டிஜிட்டில் 4 நம்பர் இருக்கும்போதே இது பக்கத்தில் இருக்க நம்பர் பாருங்கள் 3. இந்த 3 அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். 3வது டிஜிட்டில் 4, இங்கே பக்கத்தில் இருந்த நம்பர் 1 அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வார ரிசல்ட்லேயும் 3வது டிஜிட் நம்பர் 4. இது பக்கத்தில் இருந்த நம்பர் எடுத்தால் 2. இப்போ 2 வந்து இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து ஏ போர்ட்லேயே எடுத்தார். இந்த மெத்தட் வந்து ஜென்ரலாக சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர். 3வது டிஜிட்டில் 50-50 ரிசல்ட்டில் 4 நம்பர் இருந்தால் அது பக்கத்தில் இருக்கிற 2வது டிஜிட் நம்பரே அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். 4, 3, 3, 4, 1, 1. இப்போ 4, 2 இந்த வார ரிசல்ட்டு, அதாவது நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் 2 பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து ஏ போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா
இது வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே வந்து 507742. இப்போ இந்த ரிசல்ட்டில் இங்கே 3வது டிஜிட்டில் 7 நம்பர் இருக்கா? அப்போ இந்த நம்பரை வந்து 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். 2 தடவை ரூட் எடுத்து 507742 டைப் பண்ணிட்டீங்கன்னா 26.69 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கே இருக்கிற முதல் 2 நம்பர் வந்து 2 6. 2 இல்லைனா 6னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 6 பாஸ் ஆகிருக்கலாம். இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நம்மளுக்கு ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடும். 2 6னா இங்கே 6 பாஸ் ஆகிடும். இப்போ அடுத்து இங்கே 167 165 3வது டிஜிட் நம்பர் 7ன்னு இருக்கும்போதே இப்போ இந்த நம்பரையும் 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். இதே மாதிரி 167 165ன்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 20.22 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 நம்பர் 2 0. 2 இல்லைனா 0னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 2 மட்டும் இங்கே பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். 3 2 6னா 2 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இங்கே பார்த்துட்டிங்கன்னா 117 591 இதுலேயும் 3வது டிஜிட் நம்பர் 7. இந்த நம்பரையும் 2 தடவை ரூட் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 18.51 7ன்னு இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 நம்பர் வந்து 1 8. இந்த 2 நம்பருமே அடுத்த நாள் ரிசல்ட் இல்லை. அதாவது இப்போ இங்கே இந்த ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கா 117 591. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு வந்து 871 8 1. இந்த 2 நம்பருமே இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட்டும் பாருங்கள். இது எல்லாமே இந்த நவம்பர் மந்த் சார்ட்டில் பாஸ் ஆன ரிசல்ட்டு தான். 297 425 இதுலேயும் 3வது டிஜிட் நம்பர் 7. இந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 23.3530 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இதுலேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 நம்பர் வந்து 2 3. 2 இல்லைனா 3னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 245னா 2 மட்டும் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த நவம்பர் மந்த் ஃபுல்லாகவே இருக்கிற கம்பேரிஷன் வச்சு இன்றைக்கி பாஸ் ஆன நம்பர் 227 485. இன்றைக்கான ரிசல்ட்லேயும் 3வது டிஜிட் நம்பர் 7 தான். இந்த நம்பரையும் 2 தடவை ரூட் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 21.83 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 நம்பர் வந்து 2 1 தான். இதில் வந்து நான் 2 ஏற்கனவே ஏ போர்டில் எடுத்துட்டேன். 1 பார்த்தீங்கன்னா சி போர்டில் சொல்லியிருக்கேன். இது வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட் படியும் கம்பேர் பண்ணி 2 1 எடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2, பி கேல்குலேஷன் 6, சி போர்டில் 1. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 261. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 2 6, பிசி 61, ஏசி பார்த்தீங்கன்னா 21. ஆல் போர்டில் எடுக்கிற நம்பர் வந்து 2 1 தான். ஏன்னா இந்த நவம்பர் மந்த் சார்ட் ஃபுல்லாகவே 3வது டிஜிட்டில் 7 நம்பர் இருந்தால் அந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். அங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ஆல் போர்டில் பாஸ் ஆகிடலாம். அப்படி எடுத்தோம்னா 2 1 எடுக்கலாம். இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மந்த் சார்ட்டு, அதுக்கடுத்து இந்த வருஷத்து 50-50 சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக அந்த மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ கேல்குலேஷனில் 2, பி போர்டில் 6, சி போர்டில் 1. பாக்ஸ் வந்து 261, ஆலில் 2 1. அடுத்து ஏபி பிசி ஏசியில் வந்து ஏபி 26, பிசி 61, ஏசி 21. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.